இன்னைய உலகத்துல பணத்தோட முக்கியத்துவம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்கு இல்லையா? நல்லா வாழணும், நம்ம குடும்பத்தை பாதுகாப்பா வச்சுக்கணும், எதிர்காலத்தை நிம்மதியா வாழணும். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமா இருக்குது பணம் தான். பணம் இருந்தா நம்ம கனவுகளை எல்லாம் நிஜமாக்க முடியும், நமக்கு பிடிச்சதை எல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல பணத்தோட மதிப்பு ரொம்பவே அதிகமாகிட்டே போகுது. எல்லாமே விலைவாசி கூடிக்கிட்டே போகுது, வாழ்க்கை செலவும் அதிகமாகிட்டே போகுது. அதனால நம்ம எல்லாருமே பணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பணத்தை சம்பாதிச்சா மட்டும் போதாது, சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சரியா செலவு பண்ணுது, எப்படி சேமிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சேமிப்பு, முதலீடு, செலவுகளை கட்டுப்படுத்துறது இதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்க. இந்த வீடியோல எளிமையான வழிகள பணத்தை எப்படி சேமிக்குதுன்னு பார்க்கலாம். பணத்தை எப்படி சரியா கையாளுதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு பணம் செலவாதுன்னு ஒரு டைரியில எழுதி வைங்க. எதுக்கு அதிகமா பணம் செலவு பண்றீங்கன்னு கண்டுபிடிங்க. தேவையில்லா செலவுகள் குறைங்க. ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்கணும்னு முடிவு பண்ணி முதல்லையே அந்த பணத்தை சேமிச்சிடுங்க. மீதி இருக்கிற பணத்துல இருந்து சேமிக்கிறது கஷ்டம். அதனால சம்பளம் கிடைச்ச உடனேயே ஒரு தொகையை சேமிச்சிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறத தவிருங்க. கடன் வாங்குறதுனா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அவசர தேவைக்கு மட்டும் குறைந்த வட்டியில கடன் வாங்குங்க. சேமிக்கிற பணத்தை வங்கியில மட்டும் போட்டு வச்சா போதாது. விலைவாசி சுடிக்கிட்டே போறதா நம்ம பணமும் அதிகமா வரணும். அதனால்தான் முதலீடு பண்ணது ரொம்ப முக்கியம். பங்கு சந்தை, பரஸ்பர நிதி, தங்கம், நிலம் இதெல்லாம் முதலீடு பண்றதுக்கு நல்ல வழிகள். உங்க இலக்குல என்ன, எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும், இதையெல்லாம் யோசிச்சு முதலீடு பண்ணுங்க. முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சு முடிவு எடுங்க. முதலீட்டாளர்களோட ஆலோசனையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்க திறமைகளை பயன்படுத்தி கூடுதல் வருமானம் சம்பாதிக்கலாம். பகுதி நேர வேலை, ஆன்லைன்ல வேலை, ஆலோசனை சொல்லி கூட பணம் சம்பாதிக்கலாம். உதாரணமா, உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும்னா வீட்டில் இருந்துகிட்டே ருசியான சாப்பாடு செஞ்சு வைக்கலாம். கூடுதல் வருமானம் உங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவும், கடனை அடைக்கவும், அதிகமா சேமிக்கவும், முதலீடு செய்யவும் உதவும். பணத்தை சேமிக்குதுங்கிற ஒரு நீண்ட பயணம் மாதிரி. இதுல நிறைய தடைகள் வரலாம், சவால்கள் வரலாம். ஆனா தொடர்ந்து முயற்சி செய்கிட்டே இருந்தா நிச்சயமா வெற்றி பெறலாம். பணத்தை எப்படி சரியா கையாளுது, எப்படி முதலீடு பண்ணுது, இதையெல்லாம் பத்தி தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. புத்தகங்கள் படிங்க, சூட்டங்கள்ல கலந்துக்கோங்க, முதலீடு ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. நினைவில் வச்சுக்கோங்க, பணம்னா ஒரு கருவி மாதிரி. அதை எப்படி சரியா பயன்படுத்துங்க நம்ம கையில தான் இருக்கு.